மனுநீதி சோழனுடைய வரலாறு. அவனுடைய பையன் தேர்ல போகும்போது பசுவினுடைய கன்றின் மேல ஏத்திட்டான். யாரு வந்து புகார் கொடுத்தா? பசு வந்து புகார் கொடுத்தது. ஆராய்ச்சி மணியை அடிச்சுக்கிட்டே இருக்கு. மனுநீதி சோழன் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்குறான். அந்த மந்திரி எப்படியெல்லாம் பதில் சொல்லி மன்னனுடைய பையனை காப்பாத்தினான் தெரியுமா? அவன் சொல்றான், வழவ நின் புதல்வன் ஆங்கோர் மணி நெடும் தேர்மேல் ஏறி அளவில் தேர் தானைகள் சூழ அரசு உலாவும் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று தேர்கால் இடை புகுந்து இறந்ததாக தளர்வுறும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை. என்ன தெரியுமா சொல்றான்? ஏன் பசு மணியை அடிக்குதுன்னு கேட்குறான். ஐயோ மன்னா, உன் பையன் தேர்ல அதோட பிள்ளைய கொன்னுட்டான் தானே சொல்லியிருக்கணும். இவர் காப்பாத்துறாராம். என்னெல்லாம் சொல்றான் தெரியுமா? வழவ நின் புதல்வன் ஆங்கோர் மணி நெடுந்தேர் மேல் ஏறி. எப்பா, உன் பையன் ஒரு தேர்ல போனா, அது மணிகள் பூட்டப்பட்ட தேர். மணியோட சத்தம் கேட்டு கன்று விலகி இருக்கணும். நெடும் தேர், பெரிய தேர், அதனால கன்று வந்தது உன் பையனுக்கு தெரியாது. அளவில் தேர் தானைகள் சூழ, சுத்தி தேர் படை போச்சு, சேனை படை போச்சு. அவங்க சொல்லியிருக்கணும்ல, உன் பையன் மேல தப்பு இல்ல. அரசு உலாவும் தெருவில் போங்கால், அது அரச வீதி. கன்று வந்தது தப்பு. அடுத்ததுதான் சொன்னான் பாருங்க, தேர்கால் இடை புகுந்து இறந்ததாக. பின் சக்கரத்தில் மாட்டி இறந்துச்சுப்பா, முன் சக்கரத்தில் இறந்தா கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லிட்டு சொன்னா, தளர்வுறும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை. அதனால புள்ள செத்துருச்சுன்னு இது இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு குழந்தை காலையிலேருந்து அழுவுதுன்னு வைங்களேன், காலையிலேருந்து அழுவுதுன்னு சொன்னால் மனசு பதறும். காலையிலேருந்து அழுவுதா அப்படின்னு இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா மனசு பதறாது. வார்த்தையை கவனிங்க. காலையிலேருந்து அழுவுதுன்னு சொன்னால் நம்ம மனசு பதறும். காலையிலேருந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னா என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. இவன் சொல்கிறான், இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்குது. இத்தன்மைன்னா மன்னன் என்ன பண்ணா? இவ்வளோ காப்பாத்துறான்ல அமைச்சர், என் பையனை கூப்பிடு. அதே மாதிரி தேரில் நான் கொல்றேன்னு கொன்னான். நம்முடைய பெரிய புராணம் சொல்கிறது. உடனே அறிவாளிகள் எல்லாம் கேள்வி கேட்பார்கள். மகனை கொன்று விட்டால் பசு உயிரோடு வந்து விடுமா? மகனை கொன்று விட்டால் கன்று உயிரோடு வந்து விடுமா? மகனை கொன்று விட்டால் பசுவிற்கு நீதி கிடைத்து விடுமா? இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் ஆட்சியில் இருப்பவர்களாக இருந்தால், அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தால், அவன் தெளிவாக சொல்லிட்டான், வழவ நின் புதல்வன் ஆங்கோர் மணி நெடும் தேர்மேல் ஏறி அளவில் தேர் தானைகள் சூழ அரசு உலாவும் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று தேர்கால் இடை புகுந்து இறந்ததாக தளர்வுறும் இத்தன் தாய் வந்து விளைத்தது இத்தன்மை. சொல்லிட்டான், தெளிவாக சொல்லிட்டான். அவன் பையன் மேலே தப்பு இல்லை. இது இந்த கதை நமக்கு என்ன தெரியுமா சொல்லுது? நீங்கள் ஆட்சியில் இருப்பவர்களாகவும் அதிகாரத்தில் இருப்பவர்களாகவும் இருந்து இதை படித்தால், என் பையன் யார் மேலையாவது வண்டியை ஓட்டி காரை ஓட்டி அவங்கள கொன்னுட்டா, என் பையன் என்னுடைய சொந்தக்காரன்னு பார்க்காம அவன் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வைராக்கியம் உங்களுக்கு வர வேண்டும். நீங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களின் பிள்ளையாக இருந்து இந்த கதையை படித்தால், நான் கௌரவத்துக்காக ஒரு கார் வாங்கி யார் மேலேயாவது கொண்டு போய் மோதிட்டா, என் புள்ளன்னு எங்க அப்பா பார்க்க மாட்டார், எனக்கு தண்டனை கொடுப்பான்ற பயம் வர வேண்டும். நீங்கள் சாதாரண குடிமக்களாக இருந்து இந்த கதையை படித்தால், ஒருவேளை எனக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்தால், இந்த அரசு, இந்த அரசாங்கம், இந்த ஆட்சியாளன், இந்த அதிகாரி என் துன்பத்தில் பங்கு கொண்டு என் பக்கம் நிற்பான் என்கிற நம்பிக்கை வர வேண்டும். இதுக்கு தான் இந்த கதையெல்லாம் சொன்னாங்க பெரியோர்களே.